ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் சர்க்கரை நோயையும் கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடியது, அதோட சிறுநீரக கற்களையும் கரைக்கக்கூடியது என்னென்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாழைத்தண்டோட மருத்துவ பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழை மரத்தோட எந்த பாகத்தையும் நம்ம வீணடிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா பாகங்களுமே நமக்கு ஒவ்வொரு வகையில் பயன் தரக்கூடியது தான். வாழைத்தண்டு பொரியல் செய்தோ கூட்டு செஞ்சதோ சாப்பிட்லாம். அதே போல் வாழை இலையில் சாப்பிட்றதுனாலேயும் பல நன்மைகள் கிடைக்கும். வாழைப்பழங்கள் வாழைக்காயிலையும் பார்த்திங்கன்னா நல்ல சத்துக்கள் இருக்குது. வாழைத்தண்டை நம்ம அரைத்து சாறு எடுத்து குடித்து வந்தால் போதும், இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா உயர் இரத்த அழுத்தத்தால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா மாத்திரைகள் எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் இருக்கிறப்பே நம்ம வாழைத்தண்டை குடித்து வரதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம். இதனால் பார்த்திங்கன்னா மாத்திரை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேலும் வாழைத்தண்டில் சாறில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, வைட்டமின் B6 போன்ற சத்துக்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கிறது. வாழைத்தண்டு சாறை தொடர்ந்து குடிக்கிறவங்களுக்கு இரத்த சோகை நோய் குணமாகும். சிறுநீரக பாதையில் இருக்கிற தொற்றுக்களையும் நீக்கி சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். வாழைத்தண்டு சாறு குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்சுலின் அளவு மேம்படும். இதனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. வாழைத்தண்டில் இருக்கிற நார் சத்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு உயர்வதை தடுக்கக்கூடியது. அதோட நெஞ்சு எரிச்சலையும் போக்கக்கூடியது. வாழைத்தண்டு சாறு தொடர்ச்சியாக குடிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அமிலத்தன்மையால் ஏற்படுற நெஞ்சு எரிச்சல் சரியாகும். அதோட வயிற்றில் இருக்கக்கூடிய கொழுப்புகளையும் கரைக்கக்கூடியது. மேலும் செரிமானத்தையும் எளிதாக்கக்கூடியது. மலச்சிக்கல் பிரச்சனையையும் தீர்க்கக்கூடியது. மேலும் சிறுநீரக கற்கள் உருவாகாமலும் தடுக்கக்கூடியது. அதோட இதில் இருக்கிற பொட்டாசியமும் அதிகப்படியான இரும்பு சத்தும் பார்த்திங்கன்னா உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.